ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மோட்டோ மனிதன். கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. இப்போ நம்ம சென்னையிலேருந்து நாமக்கல் போயிட்டுருக்கோம். சென்னை எப்படா போனேன் அப்படின்னா சென்னை போய் தான் 6 மாதம் ஆச்சு. அதனால தான் எந்த வீடியோவும் போட முடியல. ஒவ்வொரு டைம் வீடியோ எடுப்பேன், ஆனால் எடுக்கிற வீடியோ எல்லாமே ஸ்டோரேஜ் இல்லை. இப்போ என்னோடய சிஸ்டம் கொண்டு போகாமல் இருந்தேன் சென்னைக்கு. அதனால் எடுக்கிற வீடியோவில் எங்கே காப்பி பண்ணுறது, எப்படி எடிட் பண்ணுறதுனே தெரியாமல் இருந்துச்சு. ஸோ ரிப்பீட்டடாக எடுத்து டெலீட் மட்டுமே பண்ணிட்டு இருந்தேன். எடிட் பண்ணி போடுறதுக்கு சிஸ்டம் இல்லை. சிஸ்டம் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் மானிட்டர் போயிடுச்சு, அப்பையும் ஒன்றும் பண்ண முடியல. சரி, இப்போ சென்னை டு நாமக்கல் போகிறேன் ஓட் பண்ணுறதுக்காக. என்னோடய வாய்ஸ் கிளியராக இருக்கான்னு தெரியல, ஏன்னா ஒரு 100+ க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சென்னையிலேருந்து ஒரு 3 o'clock கிளம்பணும். மணி வந்து இப்போ 6 மணி ஆகுது. 3 மணி நேரமாக எவ்வளோ தூரம் போயிருக்கோம் அப்படின்னா ஒரு 130 கிலோமீட்டர் தான் போயிருக்கோம். சரியான டிராஃபிக், மொரட்டு டிராஃபிக்கு, ஒன்றுமே பண்ண முடியல. செங்கல்பட்டு வர்றதுக்கே 1 மணி நேரம் 20 நிமிஷம் ஆயிடுச்சு சென்னையிலேருந்து. ஏகப்பட்ட கார்ஸ், ஏகப்பட்ட பைக்ஸ். பஸ்ஸில் வரலான்னு தான் பார்த்தேன். சரி, இன்றைக்கி வந்துட்டு நாளைக்கு ரிட்டன் நான் சென்னை போகணும். நாளைக்கு ஆஃப்டர்நூன், இன்றைக்கி ஆஃப்டர்நூன் கிளம்பி நாமக்கல் போகிறேன். அகைன் நாளைக்கு ஆஃப்டர்நூன் நாமக்கல்லேருந்து கிளம்பி சென்னை போகணும். ஸோ டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தோன்னா பைக்கு பெட்ரோல் போடுற காஸ்ட்டை விட அதிகமாக இருந்துச்சு. சரி, ஓகே, நமக்கு பைக்கில் போகிறது என்ன புதுசாக அப்படின்னு கிளம்பிட்டேன் மறுபடியும். இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திண்டிவனமா? எஸ், விழுப்புரம் வந்திருக்கோம். திண்டிவனம் தாண்டி ஏகப்பட்ட பேர் கிளம்புறாங்க ஓட் பண்ணுறதுக்கு. ஆட்சியை தக்க வச்சுக்கணும்னு சிலர், ஆட்சியை மாற்றணும்னு சிலர், நிறைய பேர். ஏகப்பட்ட கூட்டம், பஸ்ஸெலாம் செம ரஸ்ஸு. நைட்டு ஒரு 6 மணிக்கு மேலே கிளம்பலான்னு பார்த்தேன். ட்ரைம்போட லைட் பவர் பற்றி தான் எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப பவர் லோவாக இருக்கும். லாஸ்ட் டைம் நான் நைட் ரைட் பண்ணேன், ஃபஸ்ட் டைம் நைட் ரைட் பண்ணேன். அது ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. பவரே பத்தலை, சுத்தமாக பத்தலை. முன்னாடி போகிற காரோட பவர் வச்சு நான் அப்படியே போயிட்டுருந்தேன். அப்படி தான் மேனேஜ் பண்ணி வீடு போய் சேர்ந்தேன். ஒரு ஆக்சுவலி ரைட் மாட்டலாம் அப்படின்னு பார்த்தேன், ஆனால் பட்ஜெட் ப்ராப்ளம் இருக்கனால இப்போதைக்கு எதுவுமே பண்ணல. செயின் ஸ்ப்ராக்கெட் வேறு போயிடுச்சு. இப்போ நான் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் அப்படின்னா ஒரு 17 ஓட்டியிருக்கோன்னு. ஐயோ சாரி, 16 நினைக்கிறேன், 15. ஓகே, 14,780 ஓட்டியிருக்கோம். கிட்டத்தட்ட அப்ராக்ஸாக 3.5 hour காமிக்குது. ஆனால் நான் போகிறதுக்கு 4.5 மணி நேரம் ஆயிரும். ஏன்னா நம்ம கள்ளக்குறிச்சி போயிட்டு அங்கேருந்து எங்கள் மாமாவை கூட்டிகிட்டு அப்புறம் போனோம். சரி, அது வரைக்கும் சும்மா வ்ளாக் பண்ணலாம் அப்படின்னு தான் பண்ணேன். இந்த ஸ்கை நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு தெரியுதா தெரில, நான் எடிட்டில் நல்லா காமிக்கிறேன். நல்லா சூப்பராக இருந்துச்சு. நான் அங்கே சென்னையில் ஸ்டார்ட் பண்ணும்போதே பண்ணிடலாம், வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஏன் பண்ண முடியலன்னா சரியான வெயில். ஏன்னா 3 மணிக்கு கிளம்புனேன். கிட்டத்தட்ட என் உடம்புல இருக்க எல்லா தண்ணியும் உறிஞ்சிருச்சு. மதியம் சாப்பிட்டு நல்லா தண்ணியை குடிச்சிட்டு தான் கிளம்புனேன். இப்போ எந்த அளவுக்குன்னா, இப்போ நான் ஜாக்கெட் போட்டிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஜாக்கெட்டோட பேக் சைடு ஈரமாகி, அது மூலம் பேக் ஈரமாகி, பேக்குள்ளே இருக்க இந்த ஆக்ஷன் கேமராவோட பவுச் ஈரமாயிடுச்சு. அந்தளவுக்கு என் உடம்புலேருந்து நிறைய பறவை பறக்குது, அழகாக இருக்குது பார்க்கவே. பவுச்சு ஈரமாயிருச்சு. அந்தளவுக்கு என் வேர்வையெல்லாம் உறிஞ்சிருச்சு. சரியான தண்ணி உறிஞ்சிருச்சு உடம்புலேருந்து. அப்புறம் இப்போ தான் நிறுத்தி வாட்டர் மெலன் குடிச்சிட்டு
சரி இங்கேருந்து vlog ஸ்டார்ட் பண்ணுவோம், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்பா ரோடை பொழந்து வச்சுருக்கானுங்க. வேகத்தடையில் கூட பறக்க விட்டுறலாம், இப்படி வெர்டிகலாக பொழந்துருக்க இதில் ஒரு மட்டும் அவ்வளோ பயம். எவ்வளோ வெயில் அடிச்சதோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நல்லா ஜில்லுன்னு காற்றடிக்குது. சூப்பராக இருக்குது. இதே சென்னையில் இந்த மாதிரி ஒரு வியூ இருந்துச்சுன்னா, இங்கேருந்து அந்த எண்டு தெரியுது பார்த்தீங்களா, அந்த எண்டு வரைக்குமே ரெட் லைட் தான் தெரியும். அவ்வளோ கார் நின்றுச்சு. வாவ், செமையாக இருக்குங்க ஸ்கை. அப்படியே ஒரு 4 கலர்ஸில் தெரியுது. சும்மா இந்த மாதிரி மேகம் இந்த ஸ்கைலாம் இருந்துச்சுன்னா உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். சரி, இதை வீடியோ போடலைன்னாலும் நான் பார்த்துக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்குவேன். அதுக்காக தான் சும்மா இந்த கிளிப் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி என்னென்ன செட்டிங்கில் இருக்குன்னு கூட நான் பார்க்கல. அப்படியே கேமரா எடுத்து மாட்டினேன், ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். செக் பண்ணணும். நைட்டு கேமராவோட செட்டிங் எப்படி இருக்குன்னு தெரில. நான் அதுக்கேற்ற மாதிரிலாம் எதுவும் மாற்றலை. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹெட்லைட்டோட பவர் நல்லா இருந்தால் கூட உங்களுக்கு ஏதாவது விசிபிள் தெரியும் ரோட்டில். ஆனால் இதோட பவரே ரொம்ப மட்டியாக இருக்குது, மட்டமாக இருக்குது, ரொம்ப மட்டமாக இருக்குது. ஹச்ஏஜியில் மெர்சடிஸ்னு ஒரு லைட் இருக்குது, அதுதான் போடலான்னு பார்த்தேன். அப்படியே ஒய் ஷேப்பில் இருக்கும் அது. அது பண்ணும்போது ஒரு vlog எடுத்து போடுறேன், எப்படி இருக்குது அதோட பவர் எப்படி இருக்குன்னு. நான் ரிவ்யூ பார்த்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. என்ன ஒரு மேஜர் ப்ராப்ளம்னா, அதில் வந்து வாரண்ட்டி வராது ஹச்ஏஜியில். இது வரைக்கும் எதுவும் ப்ராப்ளமாக நான் வீடியோ பார்த்ததில்லை. ஆனால் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை வர மாட்டேங்குது ஹச்ஏஜி மேலே. மேடாக்ஸ் தான் போகலாம் அப்படின்னு பார்த்தேன். அது ப்ரைஸ் ரொம்ப இழுக்குது. மினிமம் ஒரு 10,000 இருந்தால் தான் நம்ம போட முடிய மாட்டேங்குது, ஹார்னஸ்ஸு சுவிட்சு எல்லாம் சேர்த்து. ஏன்னா அவ்வளோ காஸ்ட்டு அது. அதுதான் பூச்சி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படி வரோம் வரீங்களா? ஐயன வரோம். இன்னும் போகணும், 180 கிலோமீட்டர் போகணும். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்தில் போயிடலாம். அப்படியே 100லேயே க்ரூஸ் பண்ணால், அதாவது 80ல் க்ரூஸ் பண்ணால். ஆனால் போகமான்னு தெரியல. செமையாக இருக்குங்க. இந்த ஸ்கை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி நாமக்கல் சென்னையிலேருந்து வந்தேன். நாங்கள் ஸ்கூட்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். மைலேஜ் ரொம்ப ட்ராப் ஆகுதுங்க. மைலேஜ் வந்து 25 தான் கிடைக்குது சிட்டிக்குள்ளே ஓட்டினோம்னா. அதனால் நான் ஊர்லேருந்து ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போய் அதை ஓட்டிகிட்டு இருந்தேன். சரி, திரும்ப சென்னையிலேருந்து நாமக்கல் ஒன்ஸ் போனேன். அப்போ லாக் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் ரொம்ப நாள் கழித்து பைக் எடுக்கிறேன்னா ஹெல்மெட்டே எனக்கு ரொம்ப வெயிட்டாக ஃபீல் ஆச்சு, இந்த ஹெல்மெட் போடவும். அதனால் சரி, நல்லா இருக்கு ஒரு மாதிரி இந்த ஈவினிங்கில் ஓட்டுறதுக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. ஈவினிங் டைமே இருக்காது. நான் வந்து ஈவினிங்லாம் இப்படி உட்காந்து ரசிக்கவே இப்போ டைம் இல்லை. வீட்டில் இருக்கப்போ, ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கப்போ நான் உட்காந்து மாடியில் உட்காந்து பார்த்துட்ருப்பேன். இந்த மாதிரி வெறுமனே வானத்தை மட்டுமே பார்த்துட்ருப்பேன். என் ஃபோனில் அவ்வளோ ஸ்கை பிக்சர்ஸ் இருக்கும். இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ கூட என்னால் எடுக்க முடியல. காற்று நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜாக்கெட்டோட ஜிப் ஓப்பனில் வச்சுருக்கேன். காற்று அப்படியே தள்ளுது. ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜிப் லாக் பண்ணணும். வரண்டா ஐயா சாமி ட்ருன்னு வந்துட்டேன். அவன் அவ்வளோ நேரம் பாஸ் அடித்து பைக்கை வச்சு காரை இது பண்ணி விட்டான். ஏய் ஏய் ஏய், என்னடா பலூன் விட்டு விளையாடி இருக்கீங்க? குதிக்குது அப்படியே வண்டி.
ரோடு அப்படி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்துக்கிறேன். ஆகுது. கண்டிப்பாக ஒரு ஆக்சிலர் லைட்டு போட்டோம்னா பறக்கலாம் பிச்சுக்கிட்டு. நைட்டு மேக்ஸிமம் ஒரு 80 தான் போக முடியுது நைட் டைமில். அதுக்கு மேலே விசிபிள் இல்லை. இப்போ காரோட வெளிச்சத்தை வச்சு அழுத்தலாம், அப்படியே ஒரு அழுத்திட்டு போகலாம். ஆனால் அது சேஃப்டி இல்லை. ஆனால் பாருங்களேன், நான் பேசுகிறதெல்லாம் கேட்குதானே தெரியல. நான் பாட்டுன்னு பேசிட்டு வரேன். திரும்ப எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும், இதுக்கடா 1 மணி நேரம் உட்காந்து ஒன்றும் கேட்காத பேசினேன்னு. இப்பயே ஒரு மாதிரி கழுத்தை வலிக்குது. 10 மினிட்ஸ் கூட மாட்டல. நைட்டு வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. ஸ்டார்ட் ஆயிடுச்சு இருட்டுறதுக்கு. இப்போ எதுக்கு போகிறோம் அப்படின்னா சொல்லலை, ஓட்டுக்கு போட தான் போகிறோம். ஆக்சுவலி இந்த மந்த்து 4, 5, 6, 7 தான் வந்தேன் ஊருக்கு. குட் ஃப்ரைடே அந்த டைம் இருக்குது இல்லை, அப்போ வந்தேன். அப்போ தான் விளாக் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் விளாக் பண்ண முடியல. ஏன்னா கிளம்புனதே நைட் டைமு, ஃபஸ்ட் டைம் நைட் ரைடு வேறு. ஸோ கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டாக ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு விளாக் பண்ணல. ஐயோ, இந்த விளக்கெலாம் வேறு போட்டிருக்கேன். பேச அது ஏன் வாய்க்குள்ளே போகுதுங்க. எடுத்து விட்றேன். அப்பா, இப்போ தான் ஏன் நல்லா இருக்குது. ஆனால் அது மாதிரி இழுத்து பிடிக்குது. ஃபஸ்ட்டு செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றணும். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 14,000 கிலோமீட்டர்ஸ் ஓடிருக்கோம். இந்த டைமில் அஷூரன்ஸ் கொடுக்குறானுங்கள 16,000 ஒன்ஸ் நீங்கள் சர்வீஸ் விட்டால் போதும் அப்படின்னு. அதெல்லாம் சும்மா அப்படி விட்டிங்கன்னா அவனுங்கள பேச்சை நம்பி நீங்கள் பைக் அப்படியே விட்டுறாதீங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரைம் வாங்குறீங்க. ஆக்சுவலி இது இப்போ ஸ்பெஷல் எடிஷன் ஆகிடுச்சு. ட்ரைம் 350 வாங்க போகிறீங்க அப்படின்னா, இதை ஸ்டாப் பண்ணிட்டான். வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 16,000ங்கிறத நம்பாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பிரேக் பேட்ஸ் இருக்குல்ல, ஆக்சுவலி இந்த பிரேக் பேட்ஸ்லாம் 2000 கிலோமீட்டர்ஸ் தான் வருது. எனக்கு 8000 வந்துச்சு. ஏன்னா நான் மேக்ஸிமம் என்ஜின் பிரேக்கிங் அடித்தேன், அதனால தான் செயின் ஸ்ப்ராக்கெட் போயிடுச்சு. பிரேக் பேட்ஸ் அப்படியே இருந்துச்சு. நிறைய பேர் எனக்கு அந்த டீட்டெயிலாம் அனுப்பிச்சிருந்தாங்க. நான் லாஸ்ட் வீடியோ சர்வீஸ் பண்ணது போட்டிருந்தேன்ல, செகண்ட் சர்வீஸ் 1 இயர் சர்வீஸ் பண்ண வீடியோ போட்டிருந்தேன். அது ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் என்னென்னா, அதில் நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தாங்க, ப்ரோ எனக்கு இவ்வளோ காஸ்ட் ஆச்சு ப்ரோ, பிரேக் பேட்லாம் நான் இதோட 3 டைம் மாற்றிட்டேன், உங்களுக்கு எப்படி 8000 கிலோமீட்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா நான் ஹில்ஸ்லாம் ஓட்டியிருக்கேன், கேரளா போயிருக்கேன். இங்கேருந்து நாமக்கல்லேருந்து தேனி, மூணாறு, வாகமான், அப்புறம் அப்படியே பத்தனந்திட்டா, அங்கேருந்து தென்காசி, அப்புறம் திரும்ப நாமக்கல். இப்படி இங்கேருந்து போய் கேரளா போய் திரும்ப தமிழ்நாடு வந்து ஹோம் டவுன் வந்தேன். அந்த மாதிரி ட்ரிப்லாம் போனேன். சரியான ஹில்ஸ் எப்படி வராது பாருங்க. மேக்ஸிமம் நான் என்ஜின் பிரேக்கிங் தான் யூஸ் பண்ணேன், அதனால தான் என்னோடய செயின் ஸ்ப்ராக்கெட் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 8000 கிலோமீட்டர்லேயே செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றணுன்னு கம்பெனி சைடில் இருந்து சொல்கிறாங்க. எனக்கு 14,000 போயிடுச்சு. நான் இன்னும் மாற்றாமலே வச்சுருக்கேன். நான் ப்ராப்பராக லூப் பண்ணிடுவேன், ஆனால் இன்றைக்கி லூப் பண்ணாமலே எடுத்துகிட்டு வந்துட்டேன். பிளிங்கெட்டில் போடலான்னு பார்த்துட்டே இருந்தேன், மறந்துட்டேன். அந்த 16,000 கிலோமீட்டர் சொல்கிறான்ல, அதுக்குள்ளே என்னென்ன மாற்றுற மாதிரி இருக்குன்னா, நீங்கள் பிரேக் பேடு கண்டிப்பாக மாற்றி ஆகணும். அதுக்கப்புறம் இந்த கிளச் பிளேட்டு மாற்றி ஆகணும், அதாவது செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றி ஆகணும். அப்புறம்
அப்புறம் அந்த 1 இயர் சர்வீஸ் இருக்குல்ல, அது இதெல்லாம் சேர்த்துனீங்கனாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து ஒரு 3000, செகண்ட் சர்வீஸ் வந்து ஒரு 4000 ஆச்சு. அப்புறம் எனக்கு இந்த ஹேண்டில் பார் பெண்டாக இருந்துச்சு, இது மாற்றினேன். இது வந்து ஒரு 700 இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் எக்ஸ்டர்னல் டேமேஜ். இன்டர்னல் டேமேஜ்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டரை மாற்றணும், அது கண்டிப்பாக மாற்றணும். இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு 6 மந்த்ஸுக்கு ஒன்ஸ் செக் பண்ணிடணும். அவனுக்கு அதான் 16,000 சொல்லியிருக்கானுங்களே, நம்ம 16,000 வரைக்கும் ஓட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வண்டி வீணாக போயிடும். உண்மையிலேயே வண்டி வீணாக போயிடும். உங்கள் வண்டி நல்லா இருக்கணும் அப்படின்னா ரெகுலராக செயின் லூப் பண்ணுங்கள். பிரேக் பேட் வந்து நான் 66 BHPன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் வந்து என்னப்பா செமி சின்டர்டுன்னு நினைக்கிறேன், அது வாங்கினேன். செமி செராமிக் வாங்கினேன். சின்டர்டு இருந்துச்சு இதில், நான் வந்து செமி செராமிக் வாங்கினேன். அது நல்லாவே இருக்குது. இங்கே பாருங்கள், அடிச்சிங்கன்னா டக்குன்னு நின்றோம். தெரியுதா உங்களுக்கு? விட்டுட்டு எடுத்துட்டேன், ஆனால் நல்ல பவர். ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் அது போட்டிருக்கேன். என்னோடய பேக் பிரேக் தேவையே இல்லை, ஏன்னா எனக்கு பேக் பிரேக் பிடிக்கிறதுக்கே விருப்பம் இல்லை. டிராஃபிக்கில் ஒரு டைமும் சென்னையில் ஒரு 2 months இதை தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். ட்ரெயின் தான் ஓட்டினேன், அதுக்கப்புறம் தான் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்தேன். அந்த 2 months நான் பெட்ரோலுக்கே மந்த்லி 6,000 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 20 kilometers போகணும், மைலேஜ் 22-25 தான் வந்துச்சு. அதில் பிரேக்கை வேறு மிதிச்சு எனக்கு கால் வலியே வந்துருச்சு. நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன் பிரேக் பேட் மாற்றலை, அது நானே மாற்றிக்கிறேன்னு. அதுக்கப்புறம் நான் வாங்கி அதை பிரேக் பேட் மாற்றிட்டேன். சென்னையிலே ஒரு கடையில் கொடுத்து மாற்றிட்டேன். கிட்டத்தட்ட அது கம்மியாக தான் வந்துச்சு, 800 என்னமோ தான் வந்துச்சு அந்த பிரேக் பேடு. ஆனால் நல்லா இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, அதை குறை சொல்லவே முடியாது. இன்னும் சறுக்கிட்டு விழுந்துருப்பான்னு நினைக்கிறேன். பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே பிரேக் பேட் தான் பேக்குக்கும் போடலான்னு இருக்கேன். அதோட லிங்க் வேணால் நான் தரேன், கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது வேணும்னா சொல்லுங்கள், நான் லிங்க் போட்டு விட்றேன். கிட்டத்தட்ட நான் அந்த பாஸ் பண்ணி பேசலாம். நான் வந்து இதெல்லாம் கண்டினியூவாக பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு அந்த பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பேசலாம்னு யோசித்து அந்தளவுக்கு இல்லை. எனக்கு என்னென்ன தோணுதோ, என்னென்ன நடந்துச்சோ, கிட்டத்தட்ட 5 மாதம் நான் வீடியோ போடல. இந்த 5 மாதத்தில் நடந்த எல்லாமே நான் அப்படியே கண்டினியூவாக பேசிகிட்டு இருக்கேன். நான் போகிறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. நான் 2 மணி நேரமும் பேசுவேனானே எனக்கு தெரியல. ஏன்னா நான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில், இந்த வெள்ளிமலை போகிற வீடியோ, நான் 3 மணி நேரம் பேசியிருந்தேன். ஆனால் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து 30 minutes தான் வந்திருக்கும். நான் அவ்வளோ கண்டென்ட் பேசி அது எல்லாமே கட் பண்ணிட்டேன். எனக்கு என்னென்னா அப்படியே லைவாக நடக்கிறத வந்து நான் கேமிங் சேனல் தான் வச்சுருந்தேன். நான் இப்போ வச்சுருக்க சேனல் வந்து கேமிங் சேனல் எல்லாருக்கும் தெரியும். அதில் நான் பேசிகிட்டே இருப்பேன், ஏதாவது லவலன்னு பேசிகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி இதுலேயே நான் பேசுகிற எல்லா கண்டென்ட்டுமே போடணும்னு ஆசை தான். ஆனால் மெமரி கார்டு ஸ்டோரேஜ் பத்தாது, நான் அதை உட்காந்து எடிட் பண்ணணும். அது ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்குது. அப்புறம் ஒரு 2 மணி நேரம் ரைடுனா 2 மணி நேரம் பேசுனா நீங்கள் பார்ப்பீங்களா அப்படிங்கிற எல்லா இதுவுமே இருக்குது. நான் இப்போ பேசுகிறதே கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வந்துருச்சுன்னா வச்சுக்கோங்களேன். 3 மணி நேரம் இங்கேருந்து சென்னை போகிறத 2 வீடியோவாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டால் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆமாம் தானே? நிறைய பேர் இங்கே சென்னையிலேருந்து நாமக்கல் வந்திருப்பாங்க, அத்தனை வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் எக்ஸ்க்ளூசிவாக இதில் ஒரு கண்டென்ட்டும் இல்லை. நான் எங்கேயும் ட்ரிப்பு போகலை, கேஷுவலாக நான் என்னோடய ஊர்லேருந்து, அதாவது சென்னையிலேருந்து என்னோடய ஊருக்கு போகிறேன். இதை வந்து 2 மணி நேரம் நான் இப்படி பேசிகிட்டே இருந்தேன்னா இதை உட்காந்து யாரும் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரில. ஒருவேளை யாராவது ஒருத்தர் பார்ப்பீங்க அப்படிங்கிறத வேணால் நான் போடலாம். ஆனாலும் 3 மணி நேரம் வீடியோ போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இவன் தோணு பேசிகிட்டே இருப்பான்டா, இவன் வீடியோ எங்களா பார்க்குறது அப்படின்னு ஸ்கிப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. அது எல்லாமே இருக்குது. ஆனால் என்னால் பேசுகிறது நிறுத்த முடியல, நான் பேசிக்கிட்டே தான் இருக்கேன். அது பேசிகிட்டே இருக்கிறதுல எதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும்னு எனக்கு தோணுதோ அது எல்லாத்தையும் நான் கட் பண்ணி போடுறேன். இன்னும் 163 கிலோமீட்டர் இருக்குது. 80 ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் பைக்கை. 80 க்ரூஸ் பண்ணாலும் டிம் ஆயிடுச்சு. ஆனாலும் ஸ்கை சூப்பராக இருக்குது பாருங்களேன். 80 க்ரூஸ் பண்ணாலும் 2 மணி நேரத்தில் போயிடலாம். மைலேஜ் பார்க்குறீங்களா? மைலேஜ் வந்து 32. எப்படி 32னா 2 மணி நேரம் டிராஃபிக்கில் ஓட்டி 2 மணி நேரம் ஹைவேல ஓட்டி 32.
ஆக்சுவலி எனக்கு 37 வந்திருக்கு மைலேஜ். லாஸ்ட் டைம் நான் சென்னை வரப்போ எனக்கு 35 வந்துச்சு. சென்னையிலேருந்து எடுத்து ஒரு 2 இடத்துல நிறுத்தினேன். லாஸ்ட் டைம் டிராஃபிக் இருந்துச்சு, ஆனால் ஸ்லோவாகலை, பைக் ஸ்லோவாகலை, நான் ஸ்டாப்பாக வந்துகிட்டே வந்தேன். அப்போ எனக்கு 35 வந்துச்சு. இப்போ வந்து ஒரு 32 இருக்குது. நான் நேரிலே ஒரு 100 தான் க்ரூஸ் பண்ணுவேன், அதுக்கு மேலே போக மாட்டேன். ஏன்னா நான் ஒரு மட்கார்ட் போட்டிருக்கேன் பின்னாடி. நான் அதோடய ஃபோட்டோ கூட எடிட் பண்ணும்போது எடுத்து ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறேன், அட்டாச் பண்ணுறேன் சைடில் எங்கேயாவது. அதோட போல்ட் இருக்குல்ல, அது என்னோடய டயருக்கு வந்து ரொம்ப க்ளோஸில் இருக்குது. என்னோடய சுண்டு விரல் இருக்குல்ல, இந்த சுண்டு விரலில் கூட அது ரெண்டுக்கும் நடுவில் வைக்க முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப சின்ன கேப் இருக்குது. அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லை எனக்கு. இப்போ 120 போகிறேன் அப்படின்னா இட்ஸ் ஓகே. அதுக்கு மேலே க்ரூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது வைப்ரேட் ஆகி அந்த டயர் வந்து நெட்டில் இடிக்குமோ அப்படிங்கிறது. நான் இது வந்து ஒரு ஆஃப்டர் மார்க்கெட்டில் வாங்கினேன் அந்த மட்கார்டு. அதோட பேர் மென்ஷன் பண்ணிடுறேன், நான் டெக்ஸ்ட்டாக போட்டுறேன் சைட்டில். ஹைப்பர் ரைடர். ஓகே, லொக்கேஷன் மாற்றியாச்சு. கள்ளக்குறிச்சி போகிறோம். கள்ளக்குறிச்சியிலேருந்து சங்கராபுரம் வரும். ஐயோ, இந்த ஸ்கையை பாருங்களேன். இந்த ரெட் லைட்லாம் அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம், ஆனாலும் இந்த ஸ்கை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இனிமேல் அடிக்கடி இந்த மாதிரி நைட் ரைடு வரலாம் போல். ஊருக்கு வரணும்னா நைட்டு தான் கிளம்பி வரலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒன்று ஆக்சிலர் லைட்டு போடணும். ஆக்சிலர் லைட்டு போடணும் இல்லையோ, நீங்கள் எல்லோரும் ஓட்டு போடணும். ஆனால் இந்த வீடியோவே ஓட்டு போட்டதுக்கப்புறம் தான் வரும். பார்ப்போம். டோல் வந்தாச்சு. இது எந்த டோல்? திருச்சி டோல் வேவா? என்னடா அப்புறம் சென்னையில் ஏதாவது பைக்கர் கேங் இருந்ததுங்கன்னா என்னையும் சேர்த்துக்கோங்க. அப்பப்போ ஏதாவது ட்ரிப் போகிறீங்க, அதாவது ஒன் டே ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா சொல்லுங்கள். ஏன்னா என்னால் ஒரு நாளாக தவிர எந்த நாளும் என்னால் ஃப்ரீயாக இருக்க முடியாது. இந்த ஒரு நாள் தான். ஜாக்கெட்டோட ஜிப் போடணும்னு சொன்னான்ல, மறந்துட்டேன். இந்த மாதிரி பின்னாடி ஒரு கார் வருதா, இந்த மாதிரி அதோட வெளிச்சத்தை பயன்படுத்தி அண்ணன் வரட்டா ஐயா சாமி அப்படின்னு கிளம்பிடுவேன். இல்லைன்னா நம்மளோட பவர் அவ்வளோ இருக்காது. இவருக்கு முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியாது. குத்து மதிப்பா அப்படி தான் ஓட்டிகிட்ருக்கேன். காற்று அப்படியே நீ தள்ளுது. அதுவும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னோடய இதில் ஸ்க்ராட்ச் விழுந்துருக்கு வைசரில். அது வந்து லைட்டு ரொம்ப ஸ்கேட்டர் ஆகுது அதில் பட்டுச்சுன்னா. ஒரே ரேஸாக தெரியும். ஆனால் இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருந்தும் நைட் ரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. வாழாயன் வாழை வாழே மேலே போகிறேன். வேணாம் அப்படிதானா? அப்படியே கொண்டு போய் என்னை கள்ளக்குறிச்சியில் விட்டுருண்ணா. இப்போ உங்களுக்கு ரோடு தெரியுதான்னு தெரியல, ஆனால் எனக்கு தெரியல. இந்த கேமரா டிடெக்ட் பண்ணோம், ஆனால் நம்ம கண்ணு டிடெக்ட் பண்ண முடியல, அவ்வளோ லோ லைட்டை.
ஸ்கை இப்போ இன்னும் சூப்பராக தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ரைட் சைட்லாம் இன்னும் சூப்பராக இருக்குது, மரம்லாம் மறைச்சிருக்கு. நிறுத்தி ஒரு ஃபோட்டோ எடுப்போமா? அடி கீழே போயிருக்கணும்னு நினைக்கிறேன். தப்பு பண்ணிட்டியே சிங்காரம். பிரிட்ஜு கீழே போயிருக்கணும் ஃப்ரான்ஸ். தவறான பாதையை தேர்ந்தெடுத்து விட்டார் இந்த தினம். இல்லை கரெக்டாக தான் தேர்ந்தெடுத்திருக்கேன். இப்போ வர பிரிட்ஜில் தான் நம்ம ரைட் எடுக்கணும். எஸ், ஐம் ரைட். ஆக்சுவலி இந்த கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் லாக் ஓட்டுவேன். ஐயோயோ, இந்த மேகத்தோட அந்த ஸ்டாரையும் பாருங்களேன், இன்னும் அழகாக இருக்குது. ஏதாவது லெஃப்ட் எடுக்கிறோம். நிறுத்தி ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கணும். இன்ன வரைக்கும் நிறுத்தினேன். மூளை வேலை செய்யலை பார்த்தீங்களா? இருக்கும், இங்கே ஒரு பிரிட்ஜ் வரும்னு நினைக்கிறேன். அது வேலை நிறுத்தி ஒரு தட்டுறேன். ஐயோ அப்படி ஒரு அழகுங்க. என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர். ஐயோ, வண்டி ஆஃப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் தெரியாமல். ஆக்சுவலி இன்ஸ்டாவில் நிறைய ஃபோட்டோ போடுவேன், வண்டி ஃபோட்டோ. இப்போ வண்டி எடுக்கிறதும் இல்லை, ஃபோட்டோ போடுறதும் ஃபோட்டோ போடுறதும் இல்லை. அப்படியே அந்த அங்கேருந்த ஸ்டார் முன்னாடி வந்துருச்சு பாருங்கள். என்ன ஹார்ன் இப்போ அங்கமாக வச்சுருக்காப்புல. ஓ, ஆர்மிக்காரரா? கிட்டத்தட்ட ரெக்கார்ட் பண்ணி 1 hour இருக்குமா? கண்டென்ட்டே இல்லை, ஆனாலும் என் வாய் நிற்கிதா பாருங்க. எதையாவது லடலடன்னு பேசிக்கிட்டே இருக்குனே தவிர. இதில் லைவ் இருந்துச்சுன்னா மோட்டோ வ்ளாக் லைவ் அப்படின்னு போட்டு விட்ருவேன். சன்செட் ரைட், வீக்கெண்ட் ரைட், அந்த மாதிரி. சன்செட் லைவ், வீக்கெண்ட் லைவ். டீச்சிங் ஏய் வெளிச்சமே வா. பரவாயில்ல, இன்னைக்கு ஸ்கையே கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. இன்றைக்கி எதுவும் பௌர்ணமியாக நிலாவே பார்க்கலேப்பா. நிலா வேறு சின்னதாக இருந்துச்சு. முந்தா நேரத்தில் ரொம்ப அழகாக இருந்துச்சு நிலா. குட்டியோண்டு இந்த பிறை நிலா மாதிரி இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக. ஆட்டோக்காரன் ரைட்டு திரும்புகிறாரு, நானும் ரைட்டு திரும்பியிருப்பேன். பாவம், அவர் ஏதோ சவாரிக்கு ரைட்டு திரும்புகிறாரு. எத்தனை கிலோமீட்டர் இருக்கு இன்னும்? 23. இது என்ன ஆட்டோ பிரைட்னஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தெரியும். 32 கிலோமீட்டர். அடங்கக்கா மக்கா. ஆனால் சென்னையில் வண்டியை ஓட்டிகிட்டு இங்கே வந்து ஓட்டும் போது அப்படியே அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக, அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஜாலியாக இருக்குது. அப்படியே சறுக்குன்னு இங்கே பூந்து அங்கே போகலாம், அங்கே பூந்து இங்கே போகலாம்.
வரட்டு டிராஃபிக்கில் ஓட்டிட்டு இப்படி நல்லா எம்டி ரோட்டில் ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்குது. அண்ணா பார்த்தீங்களா நமக்கு லைட் அடிக்கவே, வாடா செல்லா குட்டி. இங்கெல்லாம் சிட்டாக பறப்பேங்க நீ பாருங்க. ஏன்னா நமக்குன்னே லைட்டு மேலே போட்டு வச்சுருக்கானுங்க. சில இடத்துல லைட்டே இருக்காது நைட்டு. நான் ஃபஸ்ட் டைம் வந்து கன்னியாகுமரி ரைடு போயிட்டு வரும்போது ஒரு லாரிக்கார அண்ணே எனக்கு ஹெல்ப் பண்ணார். என் வண்டியில் லைட்டு ரொம்ப டிம்மாக இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் ஒரு 80ல் க்ரூஸ் பண்ணேன். அவரும் அப்படியே 80லே கூட வந்தார். அப்படியே அவரோட வெளிச்சத்தை வச்சு வீடு வந்து சேர்ந்தேன். பாதி தூரம் வந்தேன். இதான் மீதம் எப்படியே இருட்டாக கிடக்கும். இல்லை ஆப்போசிட்டில் இருக்க யாரும் லைட் அடிப்பான், ஒரு அளவும் தெரியாது. ஆனாலும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் குத்துனப்பாக ஓட்டிடுவேன். நம்ம கண்ணு கொஞ்சம் நல்லா பவரான கண்ணா, அதனால் ஓட்டிடுறேன். அதுவும் சில நேரம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போசிட்டில் இந்த செடியெலாம் இருக்கா, இந்த செடியில் பட்டு ஆப்போசிட்டில் கார் போகும்போது அந்த செடியில் வெளிச்சம் பட்டு நடுவில் ரோட்டில் ஏதோ நகர்ற மாதிரி இருக்கும். அடிப்பேன் பாருங்க டக்குன்னு பிரேக்கை, அட சேடம் ஓடாது அப்படின்னு நினைப்பேன். பாருங்க அங்கேருந்தே பாஸ் லைட் அடிச்சுட்டு வரான். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரான்னு பார்ப்போம். சொய் அப்படின்னு போயிடுவான்னு நினைக்கிறேன். ஆமாங்க அப்படி தாங்க வரான். நானே 120ல் போயிட்டுருக்கேன். அப்புறம் இங்கே தான் பரவாயில்ல, இந்த ப்ளூ லைட் மினிமலாக இருக்குது. சில இடத்துலலாம் அந்த லைட்டுக்கே கண்ணுக்கு வசம், அவ்வளோ ப்ரைட்டாக வச்சுருப்பானுங்க. இப்போ தான் நல்லா டிம் ஆகிட்டே வருது. அந்த ப்ளூ கலர்லாம் அப்படியே மறையுது. ஊர் போல எங்கெங்கும் யாரும் அரண்மனை கிளி தரையில் நடக்குது. ஏண்டா கிராஸ் பண்ணும்போது பாம்புங்கிறீங்க. என்னைய மாதிரி இதே பலவீனமானவங்களாம் பயந்துருவோம்டா. இந்த பாஸ் லைட் அடித்தவன் இன்னும் இங்கேயே தான் இருக்கான். இதுக்கு எதுக்கு நீ பாஸ் லைட் அடித்து அவ்வளோ வேகமாக வந்து? என் கூட வந்திருக்கலாம், என் பின்னாடியே வந்திருக்கலாம்ல, எனக்காவது வெளிச்சமாக இருந்திருக்கும். அடிக்கிறான் பாருங்க, இன்னும் பாஸ் லைட்டாக அடிச்சிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் லைட்டு நல்லா காசு கொடுத்து போட்டான்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாஸ் அடிச்சிட்ருக்கான். அந்த நட்சத்திரத்தை வச்சு அப்படியே போவாங்கல்ல, அந்த மாதிரி போயிட்டுருக்கேன். அப்படியே அந்த நட்சத்திரம் முன்னாடி இருக்குது, அதுதான் ஒரு திசைன்னு வச்சுட்டு அந்த திசை காட்டி மாதிரி வச்சு போயிட்டுருக்கேன் நான். ஆக்சுவலி காம்பஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் இருக்கும். அந்த ஸ்டாரு எதுன்னு தெரியல. ஐயோ ரோடே ஒன்றும் தெரியல. இருங்க, ஸ்டாரை பற்றி அப்புறம் பேசுவோம். அந்த ஸ்டார் இருக்கும். அந்த ஸ்டாரை வச்சு தான் அது ஏதோ ஒரு கிழக்கோ ஏதோ ஒரு திசை, அந்த திசையில் நைட்டு பயணம் பண்ணுவாங்க காம்பஸ். அந்த காம்பஸ்லேயே ஈஸ்ட்டு பக்கத்துலேயே எங்கேயோ ஒரு பக்கத்தில் ஸ்டார் இருக்கும், பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஏதோ நான் ஸ்லோவாக போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. எவ்வளோ வேகம் போனாலும் பழகிடுச்சு போல் 100ல் போய்.
ஈகோவில் போயிட்டுருக்கான். நான் கிராஸ் பண்ணுறேன்னு பாஸ் லைட் அடித்தான். இப்போ பாஸ் பண்ணி போகிறான். ஏதோ டைவர்ஷன் ஆகும்ல. இது ஒரு மினிமல் இன்ஜின் பிரேக்கிங். ஆனால் தப்பாக பண்ணிட்டேன். இன்ஜின் பிரேக்கிங் பண்ணல, டக்குனு கீரை குறைச்சிட்டேன். இப்படி பண்ணி தான் என்னோடய செயின் ஸ்ப்ராக்கெட் போயிடுச்சு. ஆனால் அது ஒன்றும் தப்பு இல்லை. இயர்லி சேஃப்டிக்காக 5000 ஸ்பெண்ட் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. ஆக்சுவலி நான் இன்னும் வீடியோ கட் பண்ணவே இல்லை, அப்படியே கண்டினியூவாக ஓடிட்டுருக்கு. மெமரி கார்டு வாங்கலான்னு பார்த்தா டேஸுக்கு ப்ரைஸ் ஏற்றிட்டானுங்க. மாவட்டாட்சியர் அலுவலகம் என்ன ஊர்? கள்ளக்குறிச்சியா? ஆமாங்க ஃப்ரான்ஸ், கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் ஆனதுக்கப்புறம் கட்டினது. இன்னும் 21 நிமிஷமா? டேய், 13 கிலோமீட்டர் தான் இருக்குது. சென்னையில் 13 கிலோமீட்டர் போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். சரி, அரை மணி நேரம் ஆகும். ஆனால் இங்கேயும் அரை மணி நேரம் காட்டுதுன்னா ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். லைட்டில் எவ்வளோ பெரிய லைட்டு மூஞ்சுக்கு நேரம் வச்சுருக்கான் பார்த்தீங்களா? இதெல்லாம் பேன் பண்ணி விடணும். கரெக்டாக அப்படியே. இது என்ன பெட்ரோலா? வா, கண்ணு கூசுதுப்பா. இதே நான் போக வேண்டியது செங்கராபுரம். பொறுமையாக போங்க தான், ஒன்றும் அவசரம் இல்லை. இப்போ செங்கராபுரம் மேப்லேயே போட்டு பார்க்கணும். இப்போ நாமே செங்கராபுரத்துக்கோ ரைட்லேயே போகணும். இங்கே ஒன்றும் கல் வச்சுருக்கான் ரோட்டில். டேய், என்னடா ஏதோ மண் பாதையில் கூட்டிகிட்டு போகுது. ஷார்ட்கட்டு இதுதான். அண்ணே வழி விடுங்கண்ணே. அண்ணே அண்ணே. நன்றிண்ணே. ஃப்ரான்ஸ் ஆஃப் ரோடு. ஃப்ரான்ஸ் நேராக தான் போகணுமா? பறக்க விட்றா வண்டியை.
ஆக்சுவலி தென்காசியில் ஒரு இடத்துல இப்படி ஓட்டினேன், சூப்பராக இருந்துச்சு. அது ஃபுல்லாக ஜல்லி. அந்த கிளிப் இருக்குன்னு நினைக்கிறேன் என்கிட்ட. ஆனால் அதுக்கு ஆடியோலாம் இருக்காது. ஏய் எங்கடா இங்கே வழியே இல்லை. ஓ இருக்கு. ஆஹா இது ஏதோ வீட்டுக்குள்ளே போய் போகுது. அண்ணா இந்த பக்கம் வழி இருக்கா? இந்த பக்கம் வழி இருக்கா? இப்படியே போகலாமா நேரம்? ஓ சரி, மேப் இப்படி தான் காட்டுச்சா, அதனால் சரி ஏதோ வழி இருக்குன்னு நினச்சேன். ஆ சங்கராபுரம் போகணும். ஆ இப்படி நேராகவே போகலாம். ஓகே மேப்பு இப்படி ஏதோ உள்ளே காமிக்குதா, அதனால் நன்றிண்ணா. ஃப்ரான்ஸ் கூகுள் மேப் மண்டையை சரி பண்ணிட்டான் ஃப்ரான்ஸ். ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே போய் அடி வாங்க விட்ருப்பேன் நேரம். இப்போ பாருங்க, இப்போ ரைட் சைடில் எங்கேயா காமிக்கிறான். டேய் மண்டக்கோளாறு, நீ ஆஃப் ரோடு வழியாக கூப்பிட்டு வரும்போதே நான் சுதாரணமாக இருக்கணும்டா. ஏதோ ட்ரெயின் ட்ராக் மாதிரி காமிச்சிருக்கான் பாருங்க நமக்கு. சங்கராபுரம் தான் போகுதா? ஃபுல்லாகவே மண் ரோடாக போட்டிருக்கான். ஷார்ட் கட்டுன்னு நினச்சி அதுக்குள்ளேயே கூப்பிட்டு போயிட்டுருக்கு நம்மளை. பார்ப்போம், இன்றைக்கி ஆஃப் ரோடு தான். ஆல்ரெடி செயின் லூஸாக இருக்குது. பஸ்ஸெல்லாம் எப்பட்றா வரும் இதில்? பொட்டல் காடாக இருக்குப்பா. ஃப்ரான்ஸ் கூகுள் மேப் பேச்சை கேட்டு தப்பாக வந்துட்டேன் ஃப்ரான்ஸ். டெஸ்டிங் ஹெவி ஆஃப் ரோடு. பூச்சிலாம் வேறு வருது. வீசுகிற முன்னா காற்று வராது. அப்பாடா, அண்ணன் அந்த பக்கம் ஒரு அண்ணன் வர்றாரு. அவரும் ஆஃப் ரோடு போலையே. அண்ணன் கண்ணு கூசுதுண்ணே. அண்ணே நோ என்ன அண்ணே, பரவாயில்ல, மக்கள் வந்து வர பகுதி தான். விட்டு போகிறான்டா எங்கேயும். ஆஃப் ரோடு வந்துருச்சு. வேறு மெமரி கார்டே ஃபுல்லாக இருக்கணும். இன்னும் ரெக்கார்ட் ஆகுதா, ஆஃப் ஆகிடுச்சா? ஆகுதுப்பா. ஓய் ஆக்சுவலி கள்ளக்குறிச்சியிலேருந்து அப்படி போய் நாம் வந்திருந்தால் ஒரே ரோடு போல். கூகுள்காரன் பேச்சை கேட்டு ஏமாந்துவிட்டோம். ஆடம் 3 பேரையும் அப்படியே தட்டி குழிக்குள்ளே தள்ளி விட்டு போயிருப்பேன். வரானுங்க பாரு அப்படி வாங்கின்னு. அண்ணே கொஞ்சம் கம்மி பண்ணி ஓரமாக வாங்கினே, தட்டி விட்டு போயிடாதீங்கண்ணே. சிக்குன்னு போகுது பார்த்தீங்களா, பஸ்ஸை பார்த்தீங்களா? ஸ்பீட் பிரேக்கர்லாம் இருக்காதுல்ல. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் அந்த நட்சத்திரத்தை நம்ம ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். பார்த்தீங்களா? நட்சத்திரம் நகரல, நாம தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கோம்.
இப்போ தான் சங்கராபுரம் மெயின் ரோடே போக போகிறோம்னு நினைக்கிறேன். அந்த ரோட்டில் போனால் சீக்கிரம் போயிடலான்னு நினைக்கிறேன். ஆனால் 22 நிமிஷம் காட்டுது.